بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இறுதி வகுப்பிலே புலூகுல் மராம் என்கின்ற அந்த நூல் தொடர்பான ஒரு அறிமுகத்தை பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் ஜகாத் என்கின்ற அந்த தலைப்பை நாங்கள் ஆரம்பம் செய்து வைத்திருந்தோம். ஜகாத் என்கின்ற இந்த பாடத்தில் முதலாவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எப்படி கொண்டு வருகிறார்கள்? அன் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ முஆதன் ரலியல்லாஹு அன்ஹு இலல் யமன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது ஃபதக்கரல் ஹதீஸ, பின்வருமாறு கூறினார்கள். எப்படி கூறினார்கள்? அவர்கள் சொன்ன அந்த செய்தியில் வஃபீஹி, அவர்கள் சொன்ன அந்த செய்தியில் இருந்தது அன்னல்லாஹ கதிஃப் தரத அலைஹிம் சதகத்தம் ஃபி அம்வாலிஹிம், நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் மீது அவர்களுடைய சொத்தில் சதகாவை ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான் என்று நீர் அவர்களுக்கு அறிவிப்பீராக. தூஹது மின் அக்னியாயிஹிம், அது அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு ஃபதுரத்து ஃபி ஃபுகராயிஹிம், அவர்களுடைய ஏழைகளிடையே அது பகிரப்படும், மீண்டும் கொடுக்கப்படும். முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு நீண்ட செய்தி. இந்த நீண்ட அறிவிப்பில் ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை தான் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்போ இதனுடைய முழுமையான வடிவம் எப்படி ஹதீஸிலே வந்திருக்கிறது? இப்னு உமர் அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதனுடைய இந்த ஹதீஸினுடைய முழு வடிவம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? உதுஊஹும் இலா ஷஹாததி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், ஷஹாதா கலிமாவை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை என்று அவர்களை நீங்கள் கூறி அழையுங்கள். வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அவர்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள். ஃபைன்ஹும் அதாஊக லிதாலிக், அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் فَأَعْلِمُهُمْ أَنَّ اللَّهَ قَدْ افْتَرَضَ عَلَيْهِمْ 5 صَلَوَاتٍ فِي كُلِّ يَوْمٍ وَلَيْلَةٍ, ஒவ்வொரு நாள் பகலிலும் இரவிலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் மீது 5 நேர தொழுகைகளை ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான் என்று அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள். ஃபைன்ஹும் அதாஊக லிதாலிக, அவர்கள் தொழுது கட்டுப்படுவார்களேயாக இருந்தால் فَأَعْلِمُهُمْ أَنَّ اللَّهَ قَدْ افْتَرَضَ عَلَيْهِمْ صَدَقَةً தூஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து அலா ஃபுகராஹிம். இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி, அதாவது அவர்களுக்கு அறிவியுங்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை சதகாவாக, அதாவது ஜக்காத்தாக வழங்க வேண்டும். அது செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு ஏழைகளிடத்திலே அது கொடுக்கப்பட வேண்டும். அதற்கும் அவர்கள் கட்டுப்படுவார்களேயாக இருந்தால் ஃபையாக்க வ கராயிம அம்வாலிஹிம், அவர்களுடைய பெறுமதியான சொத்துக்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இத்தகி தஅவத்தல் மظ்லூம், அநியாயம் செய்யப்படக்கூடியவர்களுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்வீர்களாக. ஏனெனில் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கிடையாது என்கின்ற இந்த முழுமையான செய்தியில்தான் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஒரு சிறிய பகுதியை என்ன செய்திருக்கிறார்கள்? கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் ஜகாத்துடைய பாடத்தில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூட ஜகாத்துடைய பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலாக எந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள்? இதே ஹதீஸை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள்.
ஏனெனில் இது ஒரு அஸ்லுன் அலீமுன் ஃபி பாபி ஜக்கா, ஜக்காத்துடைய பாடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அஸ்லாக, ஒரு அடிப்படையான ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இதில் ஏராளமான விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளடக்கி பேசியிருக்கிறார்கள் சகோதரிகளே. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் வரக்கூடிய, இந்த செய்தியில் வரக்கூடிய முதலாவது வாசகம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்குமாறு கூறுகிறார்கள். எந்த விஷயத்தை அறிவிக்குமாறு கூறுகிறார்கள்? இன்னல்லாஹ கதிஃப்தரலா அலைஹிம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். இதுதான் இந்த வாசகத்தினுடைய, இந்த செய்தியினுடைய முதலாவது வாசகம். அன்புள்ள சகோதரர்களே, ஜக்காத் என்பது ஃபர்லு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ருக்னும் மின் அர்கானில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய தூண்களில் ஒரு தூணாக இந்த ஜக்காத்து விளங்குகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் நமக்கு தெரிந்த இன்னொரு ஹதீஸில் சொல்லுகின்ற பொழுது புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 விடயங்களில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு விஷயமாக எதை சொல்லி காட்டினார்கள்? ஜக்காத்தை சொல்லி காட்டினார்கள். எனவே ஜக்காத் என்பது ஃபர்லான ஒரு வணக்கம் என்பது அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான இடங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி இன்னல்லாஹ கதிஃப்தரல அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான் என்கிற இந்த வாசகத்தில் இருந்து அறிஞர்கள் மிக முக்கியமான 2 ஃபிக்ஹ் சட்டங்களை சொன்னார்கள். முதலாவது, யார் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று மறுக்கிறார்களோ அல்லது ஜக்காத்து கடமை இல்லை என்று மறுக்கிறார்களோ அவர்கள் பற்றிய சட்டம். ஜக்காத் என்பது கடமை இல்லை என்று ஒருவர் இஅ்திகாத், நம்பிக்கை சார்ந்து ஒருவர் அப்படி நம்பினாரையாக இருந்தால் அவருடைய தீர்ப்பு என்ன? அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். ஏனெனில் மஅலூமும் பித்தீனி பித்தரூரா மின் அத்தீனி பித்தரூரா, இந்த மார்க்கத்தில் எதுவெல்லாம் அத்தியாவசியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டே ஆக வேண்டும் என்கிற விடயத்தை, மார்க்கத்தில் சாபித்தான அடிப்படையிலே நிரூபணமான, எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிரூபணமான ஒரு வணக்கத்தை ஒருவர் வணக்கம் இல்லை என்று சொன்னால், அதை ஃபர்லு இல்லை என்று சொன்னால், அப்போ இஸ்லாத்தினுடைய பேசிக் ஒன்றை நம்பாமல் என்ன செய்கிறார்? மறுக்கிறார். அப்படி மறுப்பவர் எங்கிருந்து போய்விடுவார்? இஸ்லாத்தினுடைய வட்டாரத்திலே இருந்து வெளியே போய்விடுவார். அதுபோன்றுதான் இந்த மாதிரியான நபர்களுக்குள் வரக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். அதாவது ஜக்காத்தை குறை காணக்கூடியவர்கள். ஜக்காத் என்பது அதாவது சரியான ஒரு பொருளாதார திட்டம் இல்லை அப்படின்னு ஒருவர் சொன்னால், ஜக்காத் என்பதில் போதாமை இருக்கிறது, அதில் இன்னும் தெளிவு வேண்டும் என்று சொல்லி ஜக்காத்தை என்ன செய்தால், ஒருவர் விமர்சித்தால், அவரும் எங்கிருந்து போய்விடுவார்? இஸ்லாத்தினுடைய ஏன் இஜ்மான், அல் குர்ஆன் வ சுன்னா எல்லாவற்றிலும் நிரூபணமான ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? இப்பொழுது விமர்சிக்கிறார். அப்படி குறை கண்டாலோ அல்லது ஜக்காத்து கடமை இல்லை என்று சொன்னாலோ அவர் இஸ்லாமிய வட்டாரத்திலிருந்து வெளியே போய்விடுவார். இது முதலாவது, இந்த பகுதியில் வரக்கூடிய முதலாவது சட்டம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, ஜக்காத் ஒரு கடமை என்று ஒருவர் நம்புகிறார், ஆனால் கஞ்சத்தனத்தின் காரணமாக ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறார். இவர் பற்றிய தீர்ப்பு என்ன? மன் மனஅஹா புஹ்லன் என்று சொல்வார்கள். கஞ்சத்தனத்தின் காரணமாக ஜக்காத்தை ஒருவர் கொடுக்காமல் இருந்தால் இவர் பற்றிய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், அறிஞர்கள் மத்தியில் 2 வகையான நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஒரு சாரார், ஒரு குறிப்பிட்ட சில அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கஞ்சத்தனத்தின் காரணமாக ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பவரும் எங்கிருந்து போய்விடுவார் என்று சொல்கிறார்கள்? பாரதூரமான ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார்கள். அதாவது இஸ்லாத்திலிருந்து வெளியே போய்விடுவார்கள். அதற்கு என்ன அவங்க ஆதாரமாக சொன்னார்கள் என்றால், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபைன் தாபு வ அகாமு ஸலாத வ ஆதவு ஸகாத ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், யார் தௌபா செய்து அதே மாதிரி ஜக்காத்தை கொடுத்து தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள்தான் உங்களின் மார்க்கத் தோழர்கள், மார்க்கத்தின் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே மார்க்கத்தின் தோழர்களாக சகோதரர்களாக இருப்பதாக இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நிபந்தனையிட்டு சொல்வதனால்
இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு சில அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கஞ்சத்தனத்தின் காரணமாக ஜகாத்து கடமை என்று நம்புகிறார், ஆனால் கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவரிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கிறது. இந்த காரணத்தினால் ஒருவர் கொடுக்காமல் இருந்தாலும் அவர் எங்கிருந்து போய்விடுவார்? மார்க்கத்தை விட்டு வெளியே போய்விடுவார் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். ஆனால் அந்த தீர்ப்பு அவ்வளோ சரியானதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் அவர் மிகப்பெரிய அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பாவியாக இருப்பார் என்பது விளங்குகிறது. அதற்கு நமக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் சாஹிபி தஹபின் வலா ஃபில்லத்தின் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா. ஒருவர் தங்கத்திற்கோ வெள்ளிக்கோ சொந்தக்காரராக இருந்து அதற்குரிய ஜகாத்தை அவர் என்ன செய்யாமல் விடுவாரையாக இருந்தால், கொடுக்காமல் விடுவாரையாக இருந்தால், இல்லா சுஃபிஹத் லஹு சஃபாயிஹு மின்னார், நெருப்பாலான தட்டுக்கள் என்ன செய்யப்படும், அவருக்காக தயார் செய்யப்பட்டு, ஃபௌஹ்மியா அலைஹா ஃபீனாரி ஜஹன்னம, நரகலோகத்தில் அது சூடாக ஆக்கப்பட்டு, ஃபயுக்குவா பிஹா ஜன்புஹு ஜபீனுஹு வல்லஹுருஹு, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவருடைய நெற்றிப்புறம் வலப்புறம் முதுகுப்புறம் எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், சூடு போடப்படும் என்று ரசூலுல்லாஹ் கடுமையான தண்டனை அவர்களுக்கு கொண்டு சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், குல்லமா பரதத் உஈதத் லஹு, அந்த சூடு தணிந்து கொண்டு போகின்ற பொழுது மீண்டும் அந்த சூடு என்ன செய்யப்படும், மீண்டும் சூடேற்றப்படும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர், இந்த தண்டனை எது வரைக்கும் கொடுக்கப்படும் என்றால், ஹத்தா யுகுல்லா பைனல் இபாத், அடியார்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா விசாரணை செய்து முடிவுரை சொல்லுகிற வரைக்கும் இந்த தண்டனை என்ன செய்யப்படும், அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வளவு தண்டனையெல்லாம் வழங்கப்பட்ட பின்னால் அல்லாஹ் நரகத்திலிருந்து அவர்களுக்கு ஆன ஒரு தீர்ப்பை வழங்குகிற வரைக்கும் இந்த தண்டனை வழங்கப்பட்டு ரசூலுல்லாஹ் கடைசியாக அந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள், ஃபயரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னா வ இம்மா இலன் நார், ஒன்றில் அவர் நரகத்திற்கான பாதையை தெரிவு செய்ய வேண்டியிருக்கும் அல்லது சுவர்க்கத்திற்கான பாதையை தெரிவு செய்ய வேண்டியிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் வழங்குகிறது, இவர் முர்தகிபுல் கபீரா, மிகப்பெரிய ஒரு பாவி என்பதில் என்ன கிடையாது, சந்தேகம் கிடையாது. ஆனால் கடைசி தீர்ப்பு எப்படி வந்திருக்கிறது, ஒன்றில் நரகம் அல்லது அப்போ அங்கே ஒரு ஆப்ஷன் ஒன்று வருகிறது. அப்போ அந்த ஆப்ஷன் ஒன்று வாரத்தினால இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவராகவே அவர் இருந்திருந்தால் அங்கே ஆப்ஷன் என்ன செய்வதற்கு வாய்ப்பில்லை, வருவதற்கு வாய்ப்பில்லை. நிரந்தர நரகம் என்றே என்ன செய்திருக்கும், வந்திருக்கும். எனவே இதற்கு அறிஞர்கள் சொல்லுவார்கள் தஹ்தல் மஷீஆ. அப்போ இது யாருடைய நாட்டத்துக்கு உட்பட்டது, அல்லாஹுடைய நாட்டத்திற்கு உட்பட்ட. அல்லாஹ் நாடுகிற வரைக்கும் அவர்களை தண்டிப்பான், அல்லாஹ் நாடுகிற வரை அவனுடைய தீர்ப்பு ஏதோ அது நடக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது இதனோடு சேர்த்து. அதற்கு சொல்வார்கள் அல் இஸ்ரார். அல் இஸ்ரார் என்று சொன்னால், ஒருவர் கொடுக்காமல் இருக்கிறார், ஆனால் தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு கொடுக்காமல் இருக்கிறார். தொடர்ந்து நீண்ட காலத்திற்கு ஒருவர் ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பாரையாக இருந்தால் அது இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதற்கான அடையாளங்களில் ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஒரு வருடம் கொடுக்காமல் இருக்கிறார், 2 வருடம் கொடுக்காமல் இருக்கிறார், காலம் முழுவதுமே கொடுக்காமலே இருந்து வருகிறார் என்றால் இதற்கு அல் இஸ்ரார் என்று சொல்வார்கள். தொடர்ந்தும் ஒரு விஷயத்தில், ஒரு தவறில், அது மிகப்பெரிய ஒரு பாவத்தில் தொடர்ச்சியாக இருக்கிறார். எனவே மிகப்பெரிய பாவத்தில் தொடர்ச்சியாக இருப்பது அவருக்குள்ளே ஒரு குஃப்ரியத்தொண்டு உருவாகுவதற்கான அடையாளங்களில் ஒன்று அது. இப்போ ஒரு மனிதர் கடமையான தொழுகை ஒரு நாள் தொழாமல் இருக்கிறான்னு வைத்துக்கொள்வோம், 2 நாள், இது வருஷக்கணக்கிலே தொழாமல் இருந்தால் அப்போ அந்த குஃப்ரினுடைய வீரியம் அவரிடத்திலே கூடுதலாக இருப்பதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது சகோதரர்களே. அப்போ சுருக்கம் என்னவென்றால், யாரெல்லாம் ஜகாத்து கடமை இல்லை என்று மறுக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்து விடுவார்கள், வெளியே போய் விடுவார்கள். யாரெல்லாம் கஞ்சத்தனத்தின் காரணமாக ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய தீர்ப்பு யாரை பொறுத்தது, அல்லாஹ்வை பொறுத்தது. தஹ்தல் மஷீஆ என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில், இந்த முழுமையான ஹதீஸை நீங்கள் வாசிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் முதலாவது ஷஹாதத்து கலிமா சொல்லிட்டு 2வது இபாதத்தில் எந்த இபாதத்தை சொன்னார்கள்,
தொழுகை சொன்னார்கள். தொழுகையை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்ததாக இதை சொல்லியிருக்கிறார்கள், ஜகாத்தை சொல்லியிருக்கிறார்கள். தொழுகையை சொல்லி ஜகாத்தை சொல்லுகிற இந்த வளமை இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருப்பதை போலவே அல் குர்ஆனிலும் ஏராளமான இடங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தொழுகை ஜகாத்து என்று இரண்டும் சேர்த்து சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதனால தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், ஜகாத்து கொடுக்காதவருக்கு தொழுகை இல்லை என்று சொல்கிறார்கள். ஜகாத்தை நிறைவேற்றாதவருக்கு எது கிடையாது என்று சொல்கிறார்கள், தொழுகை இல்லை என்று சொல்கிறார்கள். அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனவர்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், அல்லாஹ் மீது ஆணையாக மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸக்கா, தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையில் வேறுபாடு காட்டுவர்களோடு நிச்சயமாக நான் சண்டை பிடிப்பேன், நிச்சயமாக நான் போர் புரிவேன் என்று சொல்கிறார்கள். எனவே தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையில் அந்த அளவுக்கு ஒரு இறுக்கம் இருக்கிறது என்பதை அன்புள்ள சகோதரர்களை இந்த ஹதீத் நமக்கு ஆதாரமாக சொல்லுகிறது. ஆனால் இந்த ஹதீதில் எந்த விஷயங்கள் வரவில்லை, நோன்பை பற்றி வரவில்லை, ஹஜ்ஜை பற்றி என்ன செய்யவில்லை, வரவில்லை. இதற்கு அறிஞர்கள் இன்னொரு காரணம் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் எங்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி, ஹிஜ்ரி 10 ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் எங்கு யமனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எனவே அந்த காலம் ஹஜ்ஜுடைய காலமாகவும் நோன்புடைய காலமாகவும் இல்லாமல் இருந்த காரணத்தினால் ரசூலுல்லாஹ் மிக முக்கியமாக எதை முற்படுத்தி இருக்கலாம், ஜக்காத்தையும் தொழுகையும் முற்படுத்தியிருக்கலாம். இன்னும் சொல்வதானால் ஜக்காத்து என்பது உடல் ரீதியாக செய்யக்கூடிய ஒரு அதாவது பண ரீதியான ஒரு வணக்கம், தொழுகை என்பது உடல் ரீதியான ஒரு வணக்கம். எனவே அதை ஒரு பொருத்தமான அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரியலாம். அப்போ முதலாவது வாசகம் என்ன, இன்னல்லாஹ கதிஃப்தரல அலைக்கும், அல்லாஹ் ஃபர்லாக்கியிருக்கிறான் என்கிற விஷயத்தில் இவ்வளவு விஷயங்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், சதகத்தன், சதக்காவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். இங்கு சதக்கா என்று ரசூலுல்லாஹ் சொல்வது எதை, ஜகாத்தை. பொதுவாக ஜகாத்திற்கு சதக்கா என்றும் சொல்லலாம், ஜகாத் என்றும் சொல்லலாம். எதை பாவித்தால் சதக்கா என்று சொன்னால் அது எதைத்தான் குறிக்கும், ஜகாத்தை தான் குறிக்கும். சில இடங்களில் உபரியான தர்மங்களையும் எது சொல்லும், சதக்கா என்பது சொல்லும். வசனங்களுடைய போக்கை வைத்து இந்த சதக்கா என்கிற வார்த்தை ஜகாத்தை சொல்லுகிறதா அல்லது உபரியான வணக்கத்தை சொல்லுகிறதா என்பதை நாங்கள் படித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக இந்த இடத்தில் சதக்கா என்பது ஜக்காத்து தான் என்று நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம், முன்னால் ரசூலுல்லாஹ் ஃபர்லு என்ற வார்த்தையை பாவிக்கிறார்கள். இதே மாதிரி சூரத்து தௌபா 60வது வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது இன்னம ஸதகாத் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். குறிப்பிட்ட அந்த 8 கூட்டத்தாரை யார் யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசுகின்ற பொழுது இன்னம ஸதகாத் என்று ஆரம்பித்து அதை முடிக்கின்ற பொழுது ஃபரீலத்தன் என்று அல்லாஹு தஆலா முடிக்கிறான். அப்போ ஃபரீலத், ஃபர்லு என்கிற வார்த்தையும் சதக்கா என்ற வார்த்தையும் இணைகின்ற பொழுது சதக்காவுக்கு அங்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன கருத்து வருகிறது, ஜகாத் என்கிற ஒரு கருத்து வருகிறது. அப்போ அந்த இடத்தை வைத்து சதக்கா என்பது இந்த இடத்தில் ஜகாத்தை குறிக்கிறதா அல்லது உபரியான தர்மத்தை குறிக்கிறதா என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், சகோதரர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ சதக்கா என்று ரசூலுல்லாஹ் சொல்வது இந்த இடத்தில் எதை, ஜகாத்தை. அப்போ ஜகாத்து என்று சொன்னால் என்ன, முதலாவது வரை விளக்கணம். ஜகாத் என்று சொன்னால் என்ன, முதலாவது அன்புள்ள சகோதரிகளே, நசீபுன் முகத்தருன் ஷரஅன், மார்க்க அடிப்படையில் அல் குர்ஆன் அசுன்னாவின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக நிர்ணயம் செய்யப்பட்ட ஓர் அளவு. சதக்கா என்பது என்ன, ஜக்காத் என்பது என்ன, முதலாவது அதாவது வரை விலக்கணத்தில் முதல் பகுதி நசீபுன் முகத்தருன் ஷரஅன். அப்போ இந்த ஷரஅன் மார்க்க அடிப்படையில் என்று சொன்னதிலிருந்து சிவில் சட்டங்கள் எல்லாம் எதிலிருந்து வெளியே போய்விட்டது, அதாவது மனிதர்கள் தங்களுடைய பகுத்தறிவை பாவித்து இது ஜகாத்தினுடைய அளவு என்று சொல்ல முடியாது, அல்லது இப்பொழுது உள்ள சந்தை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அடிப்படையாக வைத்து இது இவ்வளவுதான் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று யாரால் முடிவு செய்ய முடியாது, மனிதர்களால் முடிவு செய்ய முடியுமா,
மனிதர்களால் முடிவு செய்ய முடியாது. அதனால தான் அறிஞர்கள் வரைவிலக்கணம் சொல்லுகின்ற பொழுதும் ஷரஅன் மார்க்க அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்படி என்றால் ஒரு பொருளுக்கு இதுதான் அளவு ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் எதை நோக்கி போக வேண்டும்? வஹியை நோக்கி போக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? போக வேண்டியிருக்கிறது சகோதரர்களே. அப்போ இதில் இன்றைக்கு சமகாலத்தில் உள்ளவங்க சில பேர் என்ன செய்யலாம், எப்படி யோசிக்கிறார்கள் என்றால், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தானியங்களுக்கு, உதாரணமாக தானியங்களுக்கு குறைவான ஒரு விலை தான் இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது தானியங்கள் நகைகளுக்கெல்லாம் விலை என்ன செய்து விட்டது? அதிகரித்து விட்டது. எனவே 85 கிராமாக இருப்பதை நாங்கள் எதாக மாற்றிக்கொள்ளலாம்? ஒரு 100 கிராமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்யலாமா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த மிக்தார், அந்த அளவை பார்ப்பதாக இருந்தால் இந்த காலத்திலிருந்து நாம் அந்த காலத்துக்கு போகக்கூடாது. எங்கிருந்து நாங்கள் வர வேண்டும்? அங்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன அளவு சொல்லப்பட்டதோ அந்த அளவிலிருந்து தான் ஜக்காத்தை, அது இன்னும் இந்த உலகம் 1000 ஆண்டுகள் உருண்டோடினாலும் எதுதான் பின்பற்றப்பட வேண்டியது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவாக சொல்லியிருக்கிறார்களோ அந்த அளவு தான் ஜக்காத்தினுடைய அளவு. அப்போ ஜக்காத்தினுடைய முதலாவது வரைவிலக்கணம். இரண்டாவது, அந்த வரைவிலக்கணத்தின் இரண்டாவது பகுதி ஃபி அம்வாலின் மஹ்சூஸா, குறிப்பிட்ட சில பொருள்களில். குறிப்பிட்ட சில பொருள்கள் என்றால் என்ன? பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத் எது எதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது? அந்நக்தான், அதாவது நாணயங்கள், தங்கம், வெள்ளி. இரண்டாவது, அதாவது சர்வத்துல் ஹயவானியா. சர்வத்துல் ஹயவானியா என்று சொல்வது 3 மிருகங்களை தான் குறிக்கும்: ஆடு, மாடு, ஒட்டகம். அதே போன்று மூன்றாவதாக என்ன? விளைச்சல்கள் வரக்கூடியது. அதே போன்று நான்காவது வியாபார பொருட்களுக்காக கொடுக்கக்கூடியது. அதே போன்று ஐந்தாவது புதையல். அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதில் மாத்திரம்தான் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நாம நினைத்து ஒரு பொருளை உருவாக்கி என்ன பண்ண முடியாது? ஜக்காத்து கொடுக்க முடியாது என்பதை சகோதரர்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது அளவு மார்க்க அடிப்படையில் இருக்கும் ஜக்காத் என்பதற்கு. அதே போன்று அடுத்ததாக என்ன? குறிப்பிட்ட இன்ன பொருள்களில் தான் என்ன கடமையாகும்? ஜக்காத் என்பது கடமையாகும். மூன்றாவது பகுதி லி அஸ்னாஃபின் மஹ்சூஸா, குறிப்பிட்ட சிலர்களுக்கு மாத்திரமே அந்த ஜக்காத் என்ன செய்யப்படும்? வழங்கப்படும். அப்போ யார் அந்த குறிப்பிட்ட சில பகுதியினர்? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாக்கின். அல் ஃபுகரா வல் மசாக்கின், ஃபுகராக்கள் என்றாலும் ஏழைகள் தான், மசாக்கீன்கள் என்று சொன்னாலும் யார் தான்? ஏழைகள் தான். ஆனால் அறிஞர்கள் இந்த 2 சொற்களுக்கு மத்தியில் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஃபகீர் என்பவர் மிஸ்கீனை விட ஆகவும் தாழ்ந்த தரத்தில் உள்ளவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிஸ்கீன் என்பவர் ஃபகீரை விட கொஞ்சம் அஹ்சனு ஹாலன், நிலைமை கொஞ்சம் மேலே உள்ளவர். ஆனால் 2 பேரையும் இணைக்கக்கூடிய பொதுவான கருத்து என்ன? 2 பேருமே தேவையுடையவர்கள். இந்த தேவையை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், முக்கியமாக சகோதரர்களே, சில அடிப்படைகளை வைத்து இவர் ஃபகீர் என்று நாங்கள் விளங்கலாம். முதலாவது அல் ஃபகத தரூராத், அத்தியாவசியமான தேவைகளையே இழந்தவர்கள் ஒன்று. இரண்டாவது ஹாஜத்துகள். தரூரத்துனா அடிப்படை தேவைகள். ஹாஜத்துகள் என்று சொன்னால் என்ன? அடிப்படை தேவைகள் ஒரு அளவுக்கு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தாலும் இன்னும் அவர்களுக்கு நிறைய என்ன இருக்கிறது? அசௌகரியங்கள் இருக்கின்றன. அப்போ லரூரத்தை இழந்தவர், ஹாஜத்தை இழந்தவர், ஹாஜாத்துகளையும் இழந்தவர். லரூரத்தை இழந்தவருக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒருவருடைய வீட்டில் மலசல கூடமே கிடையாது. இப்போ அவர் எதையே இழந்து விட்டார்? அடிப்படையில் லரூரத்தையே இழந்து விட்டார். இன்னொருவர் இருக்கிறார், அவருக்கு மலசல கூடம் இருக்கிறது, ஆனால் அது கூரையால் ஒழுகி கொண்டிருக்கிறது, கதவு போடாமல் இருக்கிறது, மறைப்பில்லாமல் இருக்கிறது. இதுக்கு என்ன சொல்வார்கள்? ஹாஜாத்துகள் என்று சொல்வார். அசௌகரியங்களை சந்தித்தல் என்று சொல்வார்கள்.
இந்த மாதிரி இமாம் இப்னு உசைமின் ஷேக் உசைமின் இப்னு உசைமின் ரஹிமவுல்லா அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். உதாரணமாக லரூரத்துக்கு ஒரு உதாரணம். ஒரு மனிதர் இருக்கிறார், கடுமையான குளிர் வீசுகிறது, அவர் கம்பளியால் போத்தி கொண்டால்தான் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளலாம் அல்லது பெரிய நோயிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்றால் அப்போ அவருக்கு அந்த கம்பளி போர்வை என்பது லரூரத்தா ஹாஜத்தா? தரூரத். இன்னொருவர் இருக்கிறார், கடும் குளிரினால் அவதிப்படுகிறார், அப்போ இவர் அசௌகரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நீக்க வேண்டியிருக்கிறது. இப்படியான நபருக்கு அந்த கம்பளி போர்வை என்பது லரூரத்தா ஹாஜத்தா? ஹாஜத். இந்த ரெண்டு பேருக்கும் ஜக்காத்து கொடுங்கள் என்று யார் சொல்கிறது? நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவது சகோதரர்களே, சில நேரம் தனிப்பட்ட ரீதியாக அவங்களுக்கு லரூரத்தும் பிரச்சனை இருக்காது, ஹாஜத்தும் பிரச்சனை இருக்காது. சாப்பிடுவதுக்கு வழி இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அவர்களுக்கு தங்குதடை இல்லாமல் வாழுகிறார்கள். ஆனால் சில எதிர்பாராத வெளி ரீதியான சில தேவைகள் அவர்களுக்கு வந்துவிடும். உதாரணமாக கடுமையான ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டு இலட்சக்கணக்கில் அவருக்கு அந்த வருத்தத்தை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி பணம் தேவைப்படும். இதற்கு சொல்வார்கள் ஹாதிசத்துன் தாரியா, இடையில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு சோதனை. இந்த சோதனையின் காரணமாக அவனுக்கு பொருளாதாரம் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? தேவையாக இருக்கும். அப்போ இவர் பாதுகாப்பான ஒரு வீட்டுக்குள் அவர் இருந்தாலும் இவருக்கு இடையில் என்ன ஏற்படுகிறது சகோதரர்களே? தேவை ஏற்படுகிறது. இவர்களையும் நாங்கள் எந்த வட்டாரத்துக்குள் சேர்த்து கொள்ளலாம்? அல் ஃபகீர் ஒல் மிஸ்கீன் என்கிற வட்டத்துக்குள் சேர்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விதியை நமக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? லா தஹில்லு சதகத்து, சதகா ஹலாலாக மாட்டாது, லிதி மிர்ரத்தின் சவி, அதாவது உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள் அவர்களுக்கு சதகா ஹலாலாக மாட்டாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஒருவருக்கு உழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எல்லா வாய்ப்பும் இருந்தும் சோம்பேறித்தனமாக ஒருவர் பொருளாதாரத்தை தேடாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நாங்கள் எதுக்குள்ளே சேர்க்க முடியாது? ஃபகீர் என்பதற்குள்ளோ மிஸ்கீன் என்பதற்குள்ளோ சேர்க்க முடியாது. எனவே இது எதனோடு சம்பந்தப்படும் என்று சொன்னால் அவருடைய நடைமுறை வாழ்க்கையோடு நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்வது நினைவுக்கு வருகிறது. ஒரு மனிதனுக்கு ஃபாக்கத், யாருக்கு இன்னொருவரிடம் தேவையை கேட்கலாம் அப்படி என்று ரசூலுல்லாஹ் 3 நபர்களை சொல்லுகிறார்கள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒருவருக்கு ஃபாக்கத், ஒரு வறுமை ஏற்பட்டு விட்டது, ஊரில் உள்ள நன்மக்கள், ஊரில் உள்ள சிறந்த மக்கள், அறிவுள்ள மக்கள் சாட்சி சொல்கிறார்கள் இவர் யார் என்று சொல்லி, இவர் தேவை உள்ளவர் என்று மக்கள் சாட்சி சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மனிதர் இருக்கிறாரையாக இருந்தால் அவரை நாங்கள் எந்த வட்டத்துக்குள் சேர்க்கலாம்? ஃபகீர் மிஸ்கீன் என்கிற வட்டத்துக்குள் சேர்க்கலாம். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன், அடுத்ததாக அல்லாஹ் யாரை சொல்கிறான்? வல் ஆமிலீன அலைஹா, அல் ஆமிலூன அலைஹா என்று சொல்வது ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்களிடத்திலே ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டிய அரசாங்கத்தின் மூலமாக என்ன செய்யப்பட்டவர்கள்? அதற்கென்று நியமிக்கப்பட்டு அதற்கே பொறுப்பாக ஆக்கப்பட்டவர்கள். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது அல் ஆமிலூன அலைஹா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அலைஹா என்று சொன்னால் என்ன? அதற்காகவே பொறுப்பு சாட்டப்பட்டவர். அப்போ அந்த ஆமீல்கள் யார் என்று சொன்னால் ஒரு ஜனாதிபதிக்கு பதிலாக வரக்கூடியவர்கள், ஒரு நாட்டின் ஆட்சியாளருக்கு பதிலாக ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய அந்த இடத்தில் இருப்பவர்கள் தான் யார்? ஆமிலூன்கள் என்று சொல்வது. சாதாரணமாக நாங்கள் அதாவது நலன்புரி இயக்கங்கள், இப்படியான நலன்புரி சங்கங்களில் நான் அனுப்பப்படக்கூடியவர்களுக்கு எப்படி சொல்ல முடியாது? அல்ல ஆமிலூன் அலைஹா என்று சொல்ல முடியாது. அவர்கள் உக்கலாக்கள். உக்கலா, வக்கீல் என்றால் யார்? பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஜக்காத்திலிருந்து எதை கொடுக்க முடியாது சகோதரர்களே? பங்கை கொடுக்க முடியாது. அப்படி இல்லாமல் ஒருவரை அதற்காக வேண்டிய பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தின் மூலமாக போகக்கூடியவர்களுக்கும் அல் ஆமிலூன் அலைஹா, அவர்களுக்கு ஜக்காத் உண்டு என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அதே மாதிரி அடுத்ததாக யார்? வல் முஅல்லஃபதி குலூபுஹும் என முஅல்லஃபத்து குலூப் என்பதை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் உள்ளவர்கள், இவங்களுக்கு கொடுத்தால் இவங்க இஸ்லாத்துக்குள்ளே வருவதற்கான என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கே ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க? சஃப்வான் இப்னு
உமையாவுக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சஃப்வான் இப்னு உமையா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லகத் ஆத்தானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஆத்தானி, ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுத்தார்கள், அவ்வளோ கொடுத்திருக்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு அதான் பொருள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் எனக்கு மிக வெறுப்புக்குரியவராக இருந்தார். ஃபமா பரிஹ, தொடர்ந்து எனக்கு கொடுத்தே ரசூலுல்லாஹ் எனக்கு யாருக்குரியவராக மாறிவிட்டார்? மிக விருப்பத்துக்குரியவராக மாறிவிட்டார் என்று யார் சொல்கிறார்கள்? சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் என்ன என்று சொல்கிறோம்? அல் முஅல்லஃபத்து குலூப் என்று சொல்கிறோம். அப்போ இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும். அடுத்ததாக யார்? வல் காரிமீன, காரிமூன்கள் என்று சொன்னால் கடன்பட்டவர்கள். கடன்பட்டவர்களை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடன் ஒன்று அவர் பட்டிருக்கிறார், அந்த கடனை ஈடு செய்ய முடியாமல் இருக்கிறார். அவருக்கு என்ன சொல்லுவார்கள்? அல் காரிமூன் என்று சொல்லுவார்கள். கடன் பட்டிருக்கிறார், கடனை ஈடு செய்வதற்கு அவருக்கு முடியாமல் இருக்கிறது, அப்படியானவர். அல்லது இன்னொரு ஹதீதிலே வருகிறது, ஒரு பொது தேவைக்காக வேண்டி கடன்பட்ட ஒருவர், ஒரு சமுதாய தேவை ஒன்றுக்காக வேண்டி என்னப்பட்டவர்? கடன்பட்ட ஒரு மனிதர். அவருக்கும் நாங்கள் எதிலிருந்து ஜக்காத்து கொடுக்கலாம்? ஜக்காத்தில் இருந்து அவருக்கும் பங்கு கொடுக்கலாம். அப்போ முதலாவது காரிமூன்கள் என்று சொன்னால் யார்? கடன் பட்டிருக்கிறார்கள், கடனை என்ன பண்ண முடியலை, அடைக்க முடியாமல் இருக்கு, அவங்களும் காரிமூன். இன்னொரு சாரார் யார் என்று சொன்னால், ஒரு பொது தேவைக்காக வேண்டி, இரண்டு மக்களுக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து அந்த நல்ல பணியை செய்திருக்கிறார். அதற்காக வேண்டியும் என்ன உண்டு? ஜக்காத் உண்டு. அவர்களும் கடனாளிகளுடைய பட்டியலில் வருவார்கள். தேவை முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். இதற்கு என்ன ஹதீஸ்? முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. கபீஸா இப்னு முஹாரிக் அல் ஹிலாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார்? கபீஸா இப்னு முஹாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தஹம்மல்து ஹமாலத்தன், நான் ஒரு பொது நலனுக்காக வேண்டி ஒரு கடனை நான் தன் மீதே நானே சுமந்து கொண்டேன். தஹம்மல்து ஹமாலத்தன் ஃபஅதைது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பொது தேவைக்காக வேண்டி நான் என்ன பட்டு விட்டேன்? கடன் பட்டு விட்டேன், இதை ஈடு செய்து தர முடியுமா என்று யார் கேட்கிறார்கள்? என்ன சஹாபி? கபீஸா இப்னு முஹாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அகீம், கொஞ்சம் தங்கியிருங்கள், ஹத்தா தாத்தியனா சதகா, சதகா எங்களுக்கு வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா வந்த பிறகு அந்த சஹாபிக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல் மஸ்அலத லா தஹில்லு இல்லா லி அஹதி ஸலாத், மூன்று பேருக்கு தான் கேட்பதற்கான அனுமதி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒன்று இப்படி சமுதாய தேவைக்காக வேண்டி கேட்டவர், அவருக்கு கொடுக்கலாம், கொடுத்து அதை வாங்கி பழகக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சமுதாய தேவை கொண்டுதான் வாங்கி விட்டீர்கள், ஜக்காத்தில் இருந்து என்ன பண்ணி கொள்ளலாம்? அனுபவித்து கொள்ளலாம் என்றதற்காக வாங்கக்கூடாது. சும்ம யும்சிக்கு, பிறகு அவர் வாங்காமல் விட்டுவிட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். தேவை அளவுக்கு பெற்றுவிட்டு நிறுத்தி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இன்னொரு நபரை சொல்கிறார்கள், வரஜுலுன் அஸாபத் மாலஹு ஜாயிஹத்துன், ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டு அவருடைய பொருளாதாரம் என்ன செய்து விட்டது? அழிந்து விட்டது. ஃபஜிதாஹத் மாலஹு, அவருடைய சொத்தை அதை என்ன பண்ணிவிட்டது? அழித்து விட்டது என்று சொன்னால் அவரும் என்ன செய்யும்? ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலத்து ஹத்தா யுஸீப சிதாதம் மினல் ஐஷி, அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிமிர்த்துவதற்காக வேண்டி தேவையான அளவுக்கு எதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்? ஜக்காத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, மூன்றாவது நான் ஏற்கனவே சொன்னவரை சொன்னார்கள், ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது, ஊரில் உள்ள அதாவது 3 நபர்கள் இவர் உண்மையே தேவை உள்ளவர் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவருக்கும் கொடுக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ காரிமூன்களுக்கு இந்த 2 விளக்கங்கள் சொல்லப்படுவதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரியலாம். ஒருவர் ஒரு பாவம் செய்வதற்காக வேண்டி கடன் பட்டு விட்டார், ஏராளமான வட்டியை வாங்கி தலையிலே என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? குமித்து வைத்திருக்கிறார். இவருடைய வட்டியை நீக்குவதற்காக என்ன பண்ணலாமா? ஜக்காத்து கொடுக்கலாமா என்று கேட்டால் என்ன பண்ண முடியாது? ஜக்காத்து கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கடுமையாக மனம் வருந்தி அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு உண்மையாகவே அவரின் மீது தௌபா என்கிற சில வெளிப்பாடுகள் அவர்களே தெரிந்தால்
அவரை அந்த இக்கட்டான ஒரு நிலைமையில் இருந்து பாதுகாத்து இஸ்லாத்தின் பக்கம் என்ன செய்து கொள்வதற்காக, மீட்டெடுத்து கொள்வதற்காக வேண்டுமென்றால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும் என்கிற ஒரு தீர்ப்பை என்ன செய்திருக்கிறார் சகோதரர்களை சொல்லியிருக்கு. அதே மாதிரி இறை பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு ஜக்காத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இப்னு சபீல், பாதையின் மகன் அப்படி என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்னு சபீல் என்று சொன்னால் யார்? வழிபோக்கர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வழிபோக்கரை பொறுத்தவரையில் அவர் ஒரு இடத்தில் மாட்டிக்கொள்கிறார், தன்னுடைய இடத்திற்கு சென்று போய் சேர முடியாமல் இருக்கிறார். அதற்காக கத்ர கிஃபாயத்திஹி, அது அவருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய முடியும், அவருக்கு கொடுக்க முடியும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒருவர் தானாகவே ஒரு பிரயாணத்துக்கு தயாராகிறார். உதாரணமாக நம்முடைய நாட்டில் இருந்து சவுதிக்கு வருவதற்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக தயாராகிறார். இவருக்கு கொடுக்கலாமா? இவரை இப்னு சபீலாக பார்க்க முடியுமா? முடியாது. அதனால் சொல்லுவார்கள், இப்னு சபீல் என்பவர் பிரயாணத்தை தானாக ஆரம்பித்தவராக இருக்கக்கூடாது, இடையில் மாட்டிக்கொண்டவராக இருக்க வேண்டும். இடையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார், நாட்டுக்கு போய் சேர முடியாமல் இருக்கிறார், தொடர்ந்து ஒரு இடத்தில் இருப்பாரையாக இருந்தால் அவருக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன என்றிருந்தால் அவருக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஒருவராக தானாகவே அந்த பிரயாணத்தை தேடிக்கொள்வாரையாக இருந்தால் அவருக்கு இதை வழங்கக்கூடாது, அந்த ஜகாத்தை வழங்கக்கூடாது என்பதை சகோதரனாக புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ரிகாப் என்று சொல்வார்கள். ரிகாப் என்று சொன்னால் அடிமைகளுக்கு பொதுவாக சொல்வது, அடிமைகளை என்ன பண்ணுவதற்காக வேண்டி, விடுதலை செய்வதற்காக வேண்டி. இதில் இருந்து அறிஞர்கள் இன்னொரு விஷயத்தை எடுத்தார்கள். யாராவது ஒருவர் ஒரு எதிரியினுடைய ஒரு கையிலே மாட்டிக்கொண்டு கைதியாக இருக்கின்ற நிலைமையில் அவரை பாதுகாப்பதற்கான ஏதாவது ஒரு முறை இருக்குமேயாக இருந்தால் இதிலிருந்து எதை கொடுக்க முடியும், அவரை அந்த சிக்கலில் இருந்து விடுவிப்பதற்காக வேண்டி கொடுக்க முடியும் என்கிற அந்த செய்தி இதிலிருந்து சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான விஷயங்கள் ஜகாத்து கொடுக்கப்படுபவர்கள் தகுதியானவர்கள், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சதகா என்று சொன்னால் என்ன? முதலாவது வரைவிலக்கணம் நிசாபுன் முகத்தருன் ஷரான், மார்க்க அடிப்படையில் குறிக்கப்பட்டது. அதே மாதிரி ஃபி அம்வாலி மஹ்சூசா, சில குறிப்பிட்ட பொருள்களுக்கு மாத்திரமே தான் என்ன கடமையாகும், ஜகாத் என்பது கடமையாகும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பிட்ட சில நபர்களுக்கு தான் என்ன செய்யும், ஜகாத்து கடமையாகும். இந்த வரைவிலக்கணத்தில் கடைசியாக ஒரு வரைவிலக்கணம் மிஞ்சி இருக்கிறது. அதாவது அல அவுஜிஹின் மஹ்சூசா, சில குறிப்பிட்ட விதத்தில் தான் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். நாம் முக்கியமாக அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம், குறிப்பிட்ட விதத்தில் கொடுக்கப்படும் இந்த ஜகாத். குறிப்பிட்ட விதம் என்று சொன்னால் என்ன? முதலாவது நிபந்தனை அல் இஸ்லாம். ஜகாத்து கொடுப்பவர் யாராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை, முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை போடப்படுகிறது. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் ஜகாத்து கொடுக்க முடியாதா? கடமை இல்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ இஸ்லாமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சட்டம் பொருந்துமா? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இதெல்லாம் முஸ்லீமாக இருப்பவருக்கு மட்டும்தான் பொருந்துமா? அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இறை வழிகாட்டல்கள் பொருந்தாதா? எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். இஸ்லாம் என்பது ஷர்த்து சிஹா, அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனை. இஸ்லாம் என்பது என்ன? ஷர்த்து சிஹா. சில அறிஞர்கள் ஷர்த்து வுஜூப் என்று சொல்கிறார்கள். ஷர்த்து வுஜூபுக்கும் ஷர்த்து சிஹாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருவர் ஒரு இஸ்லாத்தினுடைய கடமையை, வணக்கத்தை செய்வதாக இருந்தால் அவர் முஸ்லீமாகவே இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை போடுவது ஷர்த்து வுஜூப். இன்னொரு அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், முஸ்லீம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தில் கவரப்பட்டு இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை செய்யலாம், ஆனால் ஷர்த்து சிஹா, அது அல்லாஹ்விடத்திலே சிஹத்தாக சஹீஹா இருக்குமா, ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் விரும்பினால் கவரப்பட்டு ஒருவர் தான் ஜகாத்து கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும் இல்லா அன்னஹும் கஃபரு பில்லா, அவர்களுடைய சதக்காக்களுக்கு நன்மை இல்லாமல் போவதற்கான காரணம் என்னவென்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ்வை என்ன பண்ணினார்கள், நிராகரித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி சூரத்துல் முத்தஸிர் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது அந்த சக்கர் என்ற நரகத்தில் போடப்படக்கூடியவர்கள் என்ன சொல்வார்களாம், மா சலகக்கும் ஃபீ சக்கர்
ஏன் சக்கரில் விழுந்தீங்கன்னு கேட்டவுடனே என்ன சொல்லுவாங்களாம்? காலு லம் நகு மினல் முசல்லின், தொழாதவர்களாக இருந்தோம்னு சொல்லுகிறார்கள். வலம் நகு நுத்தாய்முல் மிஸ்கீன்களுக்கு கொடுக்கவில்லை, ஜக்காத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு வக்குன்னா நுகதிபு பியௌமித்தீன், மறுமை நாளை மறுத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்கிறாங்க. அப்போ மறுமை நாளை மறுத்தோம், ஜக்காத்தும் கொடுக்கவில்லை, தொழவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களை, அவர்கள் தொழுதாலும் தொழுகை என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுக்கு சொல்லுவார்கள் ஷர்த்து சிஹ். அதனால தான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது நினைவுக்கு வருகிறது, ஃபவைலுல்லில் முஷ்ரிகீன் அல்லதீன லா யூதூன ஜகாத்த, ஜகாத்தை கொடுக்காத ஷிர்க்கு வைத்தவர்களுக்கு என்ன உண்டாகட்டுமாக, நாசம் உண்டா. ஷிர்க்கு வைத்திருக்கிறார்கள், ஜக்காத்து கொடுக்கவில்லை, என்ன பண்ணியிருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு நாசம் இருக்கிறது என்று சொன்னால் சகோதரர்களே, அவர்கள் இஸ்லாத்தில் உள்ள எந்த ஒரு அமலை செய்தாலும் அது என்ன பண்ணப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ முதலாவது நிபந்தனை இஸ்லாம். இரண்டாவது நிபந்தனை என்ன? அல் புலூகு வல் அக்லு, ஒருவர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் அல்லது அவர் பகுத்தறிவுள்ளவராக இருக்க வேண்டும். இது உண்மையாக நிபந்தனை ஜக்காத்துக்கு. உதாரணமாக ஒரு சிறுவர் இருக்கிறார், ஓகே இதை சொல்லி முடிச்சிடுவோம். உதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளைக்கு வராசத்தின் மூலம், வாரிசின் மூலம் லட்சக்கணக்கான சொத்து வந்திருக்கிறது. இந்த பிள்ளைக்கு ஜக்காத் இருக்கா? இவருடைய இந்த பிள்ளையினுடைய பொறுப்புதாரிகள் அந்த பிள்ளையினுடைய ஹக்கில் இருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா இல்லையா? கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான கருத்து. என்ன காரணம்? ஜக்காத்து என்பது எதனோடு சம்பந்தப்பட்டது? ஹக்குல் ஃபுகரா, அது ஏழைகளோ உரிமைகளோடு சம்பந்தப்பட்டது. எனவே உரிமைகளோடு சம்பந்தப்படுகின்ற நேரத்தில் அந்த கொடுப்பவருக்கும் அதுக்கும் என்ன இல்லை, இவ்விடத்தை சம்பந்தம் இல்லாமல் வருகிறது. இப்போ தொழுவதாக இருந்தால் என்ன வேண்டும்? தக்லீஃப், அவர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரம் எதோடு கொள்கி இருக்கிறது? ஏழைகளோடு கொள்கி இருக்கிறது. எனவே ஏழைகளோடு அது சம்பந்தப்படுவதனால் அன்புள்ள சகோதரர்களே, சிறுவர்களுடைய சொத்துக்களில் இருந்தும் ஜக்காத்தை அவர்களுடைய பொறுப்புதாரிகள் கொடுக்க வேண்டும் என்றுதான் நிறைய அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான ஒரு விளக்கம் என்னவென்று கேட்டால், உதாரணமாக ஒரு சிறு பையன், பருவ வயதை அடையாத ஒரு சிறு பையன் ஒரு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி விட்டார்னு வைத்துக்கொள்வோம். இன்னொருடைய உடைமைக்கு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி விட்டார்னு வைத்துக்கொள்வோம். அந்த சிறு பையனுடைய கையில் பெரிய சொத்து இருக்கிறது. இப்பொழுது நஷ்ட ஈட்டை யார் கொடுப்பார்? எங்கிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும்? அந்த சிறு பையனுடைய பொருளாதாரத்திலிருந்து தான் பெற்றுக் கொடுக்கும். ஏனென்றால் இது கராமா, அதாவது மனிதர்களுடைய உரிமைகளோடு இது என்ன பண்ணுகிறது, சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் அன்புள்ள சகோதரர்களை, சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் எது அமையும், ஜக்காத் என்பது அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ நாம் இந்த அரை மணித்தியாலமாக எத்தனை சொல் படித்திருக்கிறோம் இந்த ஹதீஸில்? இன்னல்லாஹ கதிஃப்தரல அலைஹிம் சதகத்தன், இதுவரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஃபி அம்வாலிஹிம், அப்படி தானே ஒரு அடுத்த சொல், அவர்களுடைய சொத்தில். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலிருந்து ஃபி அம்வாலிஹிம் என்றால் என்ன என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.